உலக அமைதிக்கான கோபுரத்தை நாங்கள் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில் வட்டாரத்தில் உள்ள வீரிருப்புங்கிற கிராமத்தில் ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு மலை அடிவாரத்தில் இந்த உலக அமைதி கோபுரம் 150 அடி விட்டம் 120 அடி உயரமுள்ள கோபுரத்தை அமைத்துள்ளோம். அதில் 2 இடங்களில் புத்தருடைய அஸ்தியை அதில் நிர்மாணித்து 4 திசைகளிலும் 4 கல் மண்டபங்களும் 4 புத்தருடைய விக்கிரகங்களும் அதில் கல்லாலான விக்கிரகங்களை அமைத்துள்ளோம். அது வரும் பிப்ரவரி 21ஆம் தேதி திறப்பு விழா நடக்கவிருக்கிறது. அந்த திறப்பு விழாவை முன்னிட்டு இந்த காந்தி கிராமத்திலிருந்து இந்த உலக அமைதிக்கான பாத யாத்திரையை ஆரம்பித்து காந்தி மியூசியத்தை அடைந்து எங்கும் காந்தி சமாதியிலிருந்து மறுபடி ஆரம்பித்து பாத யாத்திரை தொடர்ந்து சங்கரன்கோயிலை நோக்கி நடக்கவிருக்கின்றது. 17ஆம் தேதி நிறைவு பெறுகிறது. நிறைவு பெற்ற பின் 2021இல் இவ்விழா நடக்க இருப்பதால் அனைவரும் தவறாது கலந்து கொள்ள அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம், நன்றி. எவ்வளோ பேர் போகிறாங்க, எவ்வளோ பேர் நடக்கிறீங்க? இதில் நடக்கிறவங்க ஒரு 9-10 கண்ட்ரிகள்லேருந்து வந்திருக்காங்க. அமெரிக்கா, இங்கிலாந்து, போலந்து, இத்தாலி, ஸ்ரீலங்கா, ஜப்பான், எவ்வளோ கிலோமீட்டர், இத்தாலி, சுவிட்சர்லாந்து, நியூலாந்து ஆகிய அனைத்து இடங்களிலும் வந்திருக்கின்றார்கள். ஆனால் சில இடங்களில் சாலை பராமரிக்காமல் இப்போ புதுசாக சாலைகள் அமைப்பதனால் அவங்களுக்கு இந்த பொல்யூஷனுடைய தாக்கம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக 2 பஸ்ஸை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அந்த இடத்துல அவங்கள பஸ்ஸில் ஏற்றி நல்லா இருக்க இடத்துலேருந்து நடக்க வைக்கிற மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எதுக்கு அந்த பிளேஸை சூஸ் பண்ணீங்க பர்டிகுலராக? அந்த இடத்த சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, உலக அமைதிக்கான ஒரு கோபுரம் அமையணும்னா அதுக்கு யாராவது இடம் தானமாக அளிக்கணும். அந்த இடத்த சேர்ந்த ஒரு காந்தியவாதி வீரிருப்பை சேர்ந்தவர், அவர் கலெக்டர் பிஏவாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். அவர் காந்தியவாதிங்கிறதுனால இங்கே காந்தி மியூசியம் அடிக்கடி வரும்பொழுது சாமிஜியை சந்தித்து எதுக்காக நீங்கள் இந்த பிரார்த்தனையும் உண்ணாவிரதமையும் மேற்கொள்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது இந்த உலகத்தில் அமைதி உருவாகணும் அப்படின்னு சாமிஜி சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பர்பஸ் என்னன்னா, எனக்கு ஒரு 5 ஏக்கர் இடம் இருந்தாக்கா நான் இந்த உலக அமைதி கோபுரம் அமைப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் 5 ஏக்கர் இடத்த டொனேஷனாக இந்த அமைப்புக்கு நிப்போன் சன் மியோகோஜி தமிழ்நாடுங்கிற அமைப்புக்கு அவர் தானமாக அளித்தார். அதனால் இந்த கோபுரம் அங்கே அமையப்பட்டிருக்கிறது.